ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு இட்லி மாவோ தோசை மாவோ உங்கள் வீட்டில் இல்லையா, கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி பொருளை வச்சு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம உடனே செய்கிற இந்த தோசைக்கு நான் இந்த 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கிளாஸ் அரிசிக்கு அப்புறம் பாதி டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வச்சுட்டு நம்ம இதில் எப்படி உடனே தோசை சுட போகிறோம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட அரிசி நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சு நான் ஜாரில் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி மாவை எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தோசை போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் உப்பு போட்டு கரைச்சி தோசை பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதில் நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு எப்போவுமே சேர்ந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.